இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேணும் என்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? தரிசனம் இல்லைன்னா தொலைஞ்சது. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவனுக்கு தரிசனம் இல்லைன்னா குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்கள். தரிசனம் ஆளுக்கு இல்லைன்னா அவன் லீட் பண்ணணும். தரிசனம் இருந்தால் தானே அவங்க கொண்டு போக முடியும் எல்லாரையும். தரிசனம் இல்லைன்னா மனைவிக்கே போர் அடிச்சிடும். இந்த ஆளோட வெறும் சாம்பார் ஆக்கி போடணும் டெய்லி. இட்லி சுட்டியா, தோசை வச்சியா, கறி செஞ்சியா, இன்றைக்கி கறியா, சிக்கன் கறியா இல்லை மட்டன் கறி, இதுதான் பேச்சு. இவ்வளோ தான் தரிசனமே. இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஒரு துணையை தர்றாரு. எதுக்கு தர்றாரு? ப்ராஜெக்ட் பெருசு, இதுக்கு ஹெல்ப்பர் தேவை. வெறும் சாம்பார் வைக்கிறதுக்காக துணையை தந்தார் கிடையாது. பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்குது, பெரிய நோக்கம் வச்சுருக்கார், சித்தம் வச்சுருக்கார். அதை கூட இருந்து செய்து நிறைவேற்றுறதுக்காக தான் மனைவியை தந்தார். இப்போ மனைவிக்கு போர் அடிச்சிருது. அதனால தான் அந்த அம்மா 2 மணி நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை, இந்த ஆள் எவ்வளோ மோசம், இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் பேசி பேசி அழுது, மூக்கால் அழுது, அப்புறம் சாயந்தரம் இன்னொருத்தட்ட சொல்லி அழுது, குறைகளெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வேறு வேலை இல்லை பாருங்கள். அப்புறம் எதை எடுத்தாலும் ஒரு மனத்தாங்கல். அது இல்லை, இது இல்லை, இதை நீங்கள் சரியாக செய்யலை, இது பத்தலை, உங்கள் சம்பளம் பத்தலை, உங்கள் காசு பத்தலை, நீங்கள் என்ன புடவை வாங்கி கொடுத்தீங்களா, இந்த மாதிரி பேச்செல்லாம் வர ஆரம்பிக்குது. இல்லைங்கிறது பெரிய பிரச்சனையாயிடுது. கஷ்டங்கள்ன்றது பெரிய கஷ்டமாக தெரியுது. ஆனால் ஒரு தரிசனத்தோடு இருக்க ஆளாக காமிங்க. அந்த மனுஷனுக்கு ஒன்றும் பெரிய அளவில் காசு இல்லைன்னா கூட ஒரு தரிசனம் இருந்ததுன்னா எங்கே போகிறோம், எதை அடைய போகிறோன்ற ஒரு நோக்கம், உன்னதமான உயர்ந்த லட்சியங்கள் ஒரு மனுஷன் உடையவனாக இருந்தான்னா அந்த மனைவி கஷ்டங்களை சகிச்சுக்குவான். பரவாயில்ல, நானும் கூட சேர்ந்து கஷ்டப்படுறேன்றவா. ஏன்னா நாளைக்கு நல்லா இருக்க போகிறோமே. எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், ஒரு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாளை தினம் நன்றாக இருக்க போகிறது, எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. ஆகவே கஷ்டம் பரவாயில்ல, கஷ்டத்தை கொண்டா பார்த்துக்கலாம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. சில சொல்லுவாங்க இல்லையா, காசை கொடுத்தா உடனே அவுட்டுங்க, இவகிட்ட கொடுத்தா முடிஞ்சுது அப்படின்வாங்க. விளங்கவே மாட்டேங்குது. எப்படி விளங்க? நீங்கள் சொன்னீங்களா தரிசனம் ஏதாவது கொடுத்தீங்களா? நீங்கள் தரிசனம் கொடுத்து பாரு, ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு இவ்வளோ காசு தேவை, மாதம் இவ்வளோ எடுத்து வைக்கணும், நம்ம இவ்வளோ சேவ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அப்புறம் அந்தம்மா உங்களுக்கே காசு தர மாட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு செலவழிக்கிறாங்கன்றீங்க. இந்த கம்ப்ளைண்ட்டாக வராது, கரெக்டாக வைப்பாங்க. தரிசனம் இல்லாமல் தான் அவங்க ஒன்றும் தரிசனம் இல்லையே, இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் சாப்பிட்ற வேலையை தானே பார்க்குறோம். அதனால வேறு எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. தரிசனம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விட தீவிரமாக சேர்த்து, உங்களை விட ஒழிச்சு வச்சு சேர்த்து அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாது. பாருங்க வச்சிருக்கிறேன் பாருங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது அப்புறம். ஏன்னா ரொம்ப அந்த தரிசனம் உள்ள அவங்களுக்குள்ளேயும் வந்துடுது.